அனைவருக்கும் வணக்கம். தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. ஸோ எதிர்வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4க்கான ஒரு புதிய பயிற்சி வகுப்புகளை நம்ம தென்காசியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேஜ் பேர் கம்பன் 2.0. ஓகே, ஸோ இந்த பேஜ் கிட்டத்தட்ட ஒரு 150+ கிளாஸஸ், அதில் 125 கிளாஸஸ் அப்படிங்கிறது ஆஃப்லைன்லேயும், ஒரு 30+ கிளாஸ் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் நம்ம கொடுக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3000 டெஸ்ட் கொஸ்டின், ஒரு 6 months டூரேஷன் அப்படிங்கிறது இதற்கான பிளானு. ஓகே, ஸோ இந்த கோர்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு திருக்குறள், அருமையான திருக்குறள், பொருட்பாலில் இயல் அரசியல், அதிகாரம் ஆழ்வினை உடைமை, குறள் எண் 615. இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துளைத்தூன்றும் தூண்பாங்க. அருமையான திருக்குறள். இதுக்கு என்ன விளக்கம் அப்படி கேட்டிங்கன்னா, தன்னுடைய இன்பத்தை பெரிதும் விரும்பாதவன் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் யார் கருத்தும் கண்ணுமா இருக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய சுற்றத்தாருடைய துன்பத்தை போக்கி அவர்களை தாங்கக்கூடிய மிகப்பெரிய தூண் ஆவான் என்பதுதான் இந்த குறளுடைய விளக்கம். உண்மை தான். இப்போ நீங்கள் புக் எடுத்து படித்து பாஸ் பண்ணி ஒரு ஜாப் போயிட்டீங்க அப்படின்னா, அகைன் நீங்கள் சர்வீஸ் போன பிறகு உங்கள் கூட உள்ள நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அவர்கள் என்ன பண்ணிக்கலாம், கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டு அவர்களையும் கூட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருப்பீங்க. அப்படி தான் குறளுடைய விளக்கம். ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் நாம் தென்காசியில் எதிர் வரக்கூடிய ஜூலை 1, அதாவது புதன்கிழமை தென்காசியில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அகைன் குரூப் 4 அஸ்பர் டிஎன்பிஎஸ்சினுடைய ஆனுவல் பிளானர் படி ஆகஸ்ட் 11 குரூப் 2 கால் வரும். அகைன் அக்டோபர் 6 குரூப் 4ம் கால் வரும் பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் குரூப் 4 கால் வரும் அக்டோபர் 6 பண்ணாங்கன்னா அது டிசம்பர் 20 இட் மேபி எக்ஸாம் இருக்கலாம். அப்போ இந்த ஆண்டில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 கால் ஃபருமே அடுத்தடுத்து வரப்போகுது. ஓகே, அடுத்தடுத்து வரப்போனால படிப்பெல்லாம் ஒன்று தான், எழுதக்கூடிய எக்ஸாமும் பார்க்குற வேறு தவிர படிப்பெல்லாம் மோர்லெஸ் சேம் தான். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையாக தைரியமாக சந்தோஷமாக என்ன பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட்டோட இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உங்கள் கையில் கிட்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை தமிழ் ஒரு 100 கொஸ்டின், ஜிஎஸ் ஒரு 100 கொஸ்டின், மொத்தம் 200 கொஸ்டின், 3 hours. ஓகே, இந்த 200 கொஸ்டின் தான் உங்களுடைய போட்டியாளர். நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் லட்சங்கள்லாம் இட்ஸ் நாட் எ காம்படிட்டர். அந்த 200 கொஸ்டின் தான் உங்களுடைய போட்டியாளர். அந்த 200 கொஸ்டினை ஒரு எக்ஸாம் காலில் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுதான் சேலஞ்ச். ஓகே, அந்த சேலஞ்சை ஃபீட் பண்ணது இந்த ஒரு ப்ராக்டிஸ் அண்டு கிளாஸஸ். ஓகே, ஸோ முறையான பயிற்சியும் திட்டமிட்ட முயற்சியும் இருந்தால் நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். சரி பாருங்கள், இந்த பேஜை பொறுத்தவரை ஜூலை 1ஆம் தேதி தென்காசியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ரெகுலர் அண்ட் ஹாஸ்டல் ரெண்டுமே இருக்குது. ஹாஸ்டல் பொறுத்தவரை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய்ஸுக்கும் தனியாக ஹாஸ்டல் இருக்குது, கேர்ள்ஸுக்கும் தனியாக ஹாஸ்டல் இருக்குது. ஏற்கனவே இங்கே நிறைய மாணவர்கள் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே படித்து பாஸ் பண்ணி சர்வீஸ்லையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி குரூப் 1ல் தம்பி கோகுல் சிங் இப்போ டெப்டி கலெக்டராக சர்வீஸில் இருக்கிறாங்க. அவர் நம்மளுடைய தென்காசி ஹாஸ்டல் பாய்ஸ் 2018 ஹாஸ்டல் படித்தாங்க. 2024 குரூப் 1ல் டிசி சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி குரூப் 1ல் சப் இன்ஸ்பெக்டர் குரூப் 2 குரூப் 4 வரைக்கும் இன் மல்டிபிள் சர்வீஸ் மத்திய மாநில அரசுகளில் பல்வேறு துறைகளில் தென்காசினுடைய விடுதி மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சந்தோஷமாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணிவிடுதேன். ஓகே, ஸோ தென்காசியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4, குரூப் 2 பொறுத்தவரை அக்டோபரில் எக்ஸாமும், குரூப் 4 பொறுத்தவரை டிசம்பரில் எக்ஸாம் இருக்குது. இந்த 2 எக்ஸாம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 6 மாதம் அப்படிங்கிறது நமக்கான ஒரு பொற்கால மாதம் அப்படி தான் சொல்லணும். ஸோ நம்ம ரெண்டையும் சேர்ந்தே படிச்சுக்கலாம். இதில் ஒரு 125+ ஆஃப்லைன் கிளாஸஸ், 30+ ஆன்லைன் கிளாஸஸ், 40+ தமிழ் டெஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 20+ வீக்லி மேத்ஸ் டெஸ்ட்டை பொறுத்தவரை 20ன்னு கம்மியாக கொடுத்துருக்காங்க. அது அப்படி இல்லை, கூடவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி உங்களுக்கு நடத்துகிற மேத்ஸ் டாப்பிக்கில் டெய்லி உங்களுக்கு மேத்ஸ் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. மறுநாள் காலையில் வரும்போது ஒரு லாங் சைஸ் நோட்டில் நீங்கள் செஞ்சு கொண்டு காட்டுற மாதிரி இருக்கும் மேத்ஸ் அசைன்மெண்ட்டு. அதுபோல் வீக்லி ஒன்ஸ் மேத்ஸ் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஜிஎஸ் டெஸ்ட், ஜிஎஸும் உங்களுக்கு டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் இருக்கும், வீக்லி ஒன்ஸ் ஷெடியூல் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஸ்டேட் லெவல் டெஸ்ட்டு,
50 + OMR டெஸ்ட் ப்ராக்டிக்ஸு, 5 hours செஷன், தென் அசைன்மெண்ட். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இது போக வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கிளாஸ், ஏற்கனவே இன்ஸ்டியூட்டில் படித்து பாஸ் பண்ணி இப்போ சர்வீஸ் இருக்கக்கூடிய குரூப் 1 ஹையர் ஆஃபீஸர், குரூப் 2, குரூப் 4 இருக்கக்கூடிய நம்முடைய அரசு அதிகாரியான நேற்றைய மாணவர்கள், இன்றைய அரசு அதிகாரிகள், அவங்க உங்களை நேரில் பார்த்து மீட் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷன் ஸ்பீச், ஆகாஷ் சாரோடைய மோட்டிவ் ஸ்பீச் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 1-to-1 மென்டாரிங், வீக்லி ஒன்ஸ் 1-to-1 வந்து எங்களுடைய டீச்சிங் ஸ்டாஃப் உங்களை உட்கார வச்சு 1-to-1 உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இண்டிவிஜுவலாக கேட்பாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சாலும் டெஸ்ட் மார்க் வச்சு உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி A to Z ஆல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இது கடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் டேப்பில் 1500 மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இப்போ வந்து சர்வீஸில் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் போன நம்முடைய மாணவ செல்வங்கள் தான் வந்து அவங்களுடைய இமேஜஸ் கொடுத்துருக்குறேன். இது நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து தற்சமயம் வந்து பணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. ஓகே, ஸோ ஆரம்பித்த 17 ஆண்டுகளில் 2009 அகாடமி ஸ்டார்ட் பண்ணோம். நவ் த இயர் 2026. ஸோ கிட்டத்தட்ட 17 இயர்ஸ், 17 ஆண்டுகளில் மோர் தென் 18,000 மேற்பட்ட 18,740 மேற்பட்ட அரசு பணியாளர்களை பணியில் அமர்த்தி அழகு பார்த்துள்ளோம். அந்த வெற்றியாளர்களுடைய வரிசையில் நீங்களும் வரணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஆசைப்படுறோம். ஓகே, ஸோ லிசன். ஸோ பிரேக்கப் பாருங்கள், அந்த 150 கிளாஸுக்கு என்ன பிரேக்கப் பாருங்கள். ஸோ தமிழ் பொறுத்தளவில் ஒரு 24 to 25 கிளாஸ் தமிழ் கொடுத்துருவாங்க. இந்த தமிழில் வந்து உங்களுக்கு தெரியும் மொத்தம் வந்து 7 யூனிட் இருக்குது. அதில் 6 யூனிட் அப்படிங்கிறது இலக்கணமும், 1 யூனிட் அப்படிங்கிறது தமிழறிஞர் தமிழ் தொண்டு, அது மாதிரி இருக்குது. 7 யூனிட்ஸு. அது 7 யூனிட்ஸை எத்தனை கிளாஸு, மினிமம் 24 to 25 கிளாஸ் உங்களுக்கு எடுத்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தமிழை பொறுத்தளவில் தமிழ் துறை தலைவர் முத்துக்குமார் சார் அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே, அதுமாதிரி பார்ட் சி பொறுத்தளவில் மேக்ஸ் அண்டு ரீசனிங். மேக்ஸ் ஒரு 17 கிளாஸும், ரீசனிங் ஒரு 6 கிளாஸும். ஸோ டோட்டலாக ஒரு 23 கிளாஸ் வந்து நம்ம வந்து மேக்ஸுக்காண்டி பிளான் பண்ணுறோம். ஏன்னா தமிழ் மேக்ஸ் இந்த 2 தான் வெயிட்டேஜ். தமிழ் மேக்ஸ் நல்லா படித்தாலே ஸோ மோர் தென் ஒரு 65% என்ன ஆயிரும், நமக்கு வந்து சிலபஸ் கவர் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து பார்ட் பியில் பொது அறிவு. ஸோ பொது அறிவு பொறுத்தளவில் யூனிட் 4 அப்படிங்கிறது இந்திய ஆட்சியல் ஒரு 13 கிளாஸு. ஓகே, அடுத்து யூனிட் 5 அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகம். இங்கே 8, இங்கே 7, மொத்தனது அது ஒரு 15 கிளாஸு. அடுத்து யூனிட் 6 அப்படிங்கிறது தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு, அரசியல் இயக்கங்கள் சொல்லுவாங்க. அது ஒரு 8 + 8 16 கிளாஸு. அடுத்து ஐஎன்எம் ஒரு 8 கிளாஸு, ஹிஸ்ட்ரி ஒரு 10 கிளாஸு, ஜாகிரபி 10 கிளாஸு. அகைன் வந்து ஒரு 6 கிளாஸ் அப்படிங்கிறது ரிவிஷன் கிளாஸு. ஜாகிரஃபியாக 10 கிளாஸ் அப்படின்னா ஜாகிரஃபிக்கு 5 கொஷின் தான். பட் 5 அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கேட்பாங்க அப்படின்னா தெரியாது, கூடயே கேட்பாங்க. லாஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா வந்து 8 கொஸ்டின் கேட்டாங்க. அது மாதிரி 5, 10, 15 இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ப்ளஸ் ஒரு -2 or 3 2 கொஸ்டின் கூடலாம், 2 கொஸ்டின் குறையலாம். பட் கூட தான் இருக்குது தவிர குறைய இருக்காது. ஓகே, ஸோ சயின்ஸ் வந்து நமக்கு வந்து மொத்தமே 5 கொஸ்டின்ஸ் கேட்கறனால அது உங்களுக்கு ஃபுல்லாக என்னது ஆன்லைன் கிளாஸாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆப்பில் உங்களை ஆட் பண்ணி விட்டு ஆப்பில் ரெக்கார்டர் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்து சயின்ஸை நீங்கள் முறைப்படி முழுமையாக கற்றுக்கலாம். ஓகே, ஸோ டோட்டல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 125, இந்த ஆன்லைன் சேர்த்து ஒரு 150+ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இது கோர்ஸில் கவர் ஆகுது. ஓகே, இது லாஸ்ட்டு குரூப் 4 டேப்புடைய ரிசல்ட்டு. ஓவரால் ரேங்க் முதல் 100 ரேங்கில் 34 பேர் வந்து ஓவரால் ரேங்க் ஃபஸ்ட்டு 100ல் டாப் மாணவர்கள் 34 பேர் அப்படிங்கிற இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, ஸோ டோட்டல் வெற்றியாளர்கள் 1500க்கு மேற்பட்ட வெற்றியாளர்கள். அதில் 4th ரேங்க் தம்பி அமுதன், 7th ரேங்க் மேடம் கிருத்திகா. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் மேலே ஃபஸ்ட் ரேங்க் வந்து முருகன் சார். ஓகே, முதலானது அந்த ஓவரால் ரேங்கில் 34 அந்த அதோடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கவுன்சிலிங்கில் நம்முடைய மாணவி அபிநயா மேடம் ஃப்ரம் கடலூர், அவங்க வந்து குரூப் 1ல் டெப்டி கலெக்டராக வந்து சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் அங்கே மேடம் ராதா மேடம் ஏசி, ஓகே, அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸ். ஓகே,
உதவி ஆணையரின் வணிக வரித்துறை ஓகே ஏசியின் கமர்ஷியல் டேக்ஸில் வந்து போஸ்டிங் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மேடம் மைதிலி மேடம் கடந்த ஆண்டு டிஆர்சிஸில் இருந்தாங்க ஈரோடு. இப்போ இந்த ஆண்டு அவங்களும் டெப்டி கலெக்டராக வந்து பணி வாய்ப்பு பெற்றிருக்காங்க. அப்படிங்கிற இடத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, உள்வதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமே நிறுத்துவாங்க. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் ஃபுல்லாகவே உயர்வாக இருத்தல வேண்டும். அந்த உயர்வு கைகூட விட்டாலும் அந்த நினப்பை எக்காரணம் கொண்டும் கைவிடக்கூடாது என்பதுதான் வந்து இக்குறளுடைய விளக்கம். ஓகே, நிகழ்காலத்தை எவன் ஒருவன் சரியாக பயன்படுத்துகிறானோ எதிர்காலம் அவனை வரவேற்கும்பாங்க. ஸோ இந்த ஒரு 6 மாதம் அப்படிங்கிறது ஒரு கோல்டன் பீரியடு. இது ப்ராப்பராக முறையாக முழுமையாக நீங்கள் வந்து படிங்க. தென்காசியில் ஹாஸ்டல் இருக்குது, டே ஸ்காலரும் படிச்சுக்கலாம், ஹாஸ்டலும் படிச்சுக்கலாம். ஓகே, கோர்ஸ் ஜூலை 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ் ஜென்ரல் தமிழ், அகைன் ஜென்ரல் இங்கிலீஷ் கூட நம்ம வந்து ஒரு கிளாஸ் கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, உங்களுக்கு எல்லாமே தென்காசியில் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து தங்கி படிக்கலாம். நீங்கள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி பெற, விருது பெற, பெருமை பெற, மேதையெல்லாம் போற்றிப்படி விளங்க வேண்டும். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உங்களோட வாழணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அரசு பணியை பெற டேப்புடன் கைகூறுங்கள். நன்றி, வணக்கம்.